உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களை ஒரு வருஷம் ஏமாத்தலாம், 2 வருஷம் ஏமாத்தலாம், இல்லாட்டி ஒரு ஆட்சி முழுமைக்கும் ஒரு 5 வருடம் ஏமாத்தலாம். ஆனா 56 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் திமுக, அதிமுக மாறி மாறி ஏமாத்தி இருக்கிறாங்க. 1 கிடையாது, 2 கிடையாதுங்க. 56 வருஷமாக தமிழ்நாட்டு மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டே இருந்திருக்கின்றார்கள் திமுக, அதிமுக 2 பேருமே சேர்ந்து. நேற்றைய தினத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை பார்க்கின்ற பொழுது, எப்பா என்னப்பா 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, 56 வருஷமா எங்களை ஏமாத்திருக்கீங்களப்பா அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிப்பதை பார்க்க முடிகின்றது. நீ எனக்கு சொம்பு அடிச்சா அப்படின்னா அதை நான் உனக்கு பண்ணி தருவேன், நீ எனக்கு சொம்பு அடிக்கல அப்படின்னா நான் உனக்கு பண்ணி தர மாட்டேன் என்பதாக ஒரு 56 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி 10க்கு இத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க, ஒரு மார்க் வந்து போட்டுருங்க. சரிங்களா? சரி, தமிழ்நாட்டு மக்களை 56 வருடங்களாக ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அந்த செய்தி என்ன? முதல்ல இந்த செய்தியை அம்பலப்படுத்திய நபர் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள். அவர் தான் நேற்றைய தினத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டு 56 வருஷமா திமுக, அதிமுக ஏமாத்திருக்கிறாங்கப்பா, ஏழே கலெக்டரு அவரு எரியுதுரா அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில பத்த வச்சுட்டாரு திரு ராஜ்மோகன் அவர்கள். சரி, அது என்ன மேட்டர் அப்படின்ற சொல்லிடுவான். அதான் மக்களே, தமிழ்நாட்டுல ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குங்க, DIPR, அதாவது டைரக்டரேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. அதாவது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையான ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தும் விதமாக ஒரு PROன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பப்ளிக் ரிலேஷன், அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் தான் DIPR. சரிங்களா? சோ இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் வெளியிடுகின்ற அரசாணைகள், அரசாங்கத்தினுடைய செய்திகள், அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள், இது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் தான் DIPR. அதாவது PRO, பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இருப்பாங்க தெரியுமா, அந்த டிபார்ட்மெண்ட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல பல பிரிவுகள் வந்து இருக்குது. அந்த பல பிரிவுகள்ல ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதாவது செய்தி வெளியீட்டு பிரிவு அப்படின்னு சொல்லி பிரிவு இருக்குது. இந்த பிரிவினுடைய வேலைகள் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே பத்திரிகை செய்திகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். சோ அதற்காக இருக்கிற ஒரு பிரிவு தான் செய்தி வெளியீட்டு பிரிவு. அடுத்து புகைப்பட பிரிவு அப்படின்னு சொல்லி பிரிவு இருக்குது. அதாவது அரசு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, CM போற இடம், வர்ற இடம், கலெக்டர் போற இடம், வர்ற இடம், சோ இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த அரசு நிகழ்ச்சிகளை வந்து போட்டோ எடுக்கணும். சரிங்களா? போட்டோ எடுத்து அதை மக்கள் மத்தியில கொண்டு போகணும். இதுதான் வந்து புகைப்பட பிரிவு. அடுத்து கள விளம்பர பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அதாவது மக்கள் கூடுகின்ற இடங்கள் இருக்கு இல்லையா, அதாவது சந்தை, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல மக்கள் அதிகமா கூடுகின்ற இடங்கள் வந்து இருக்கும், பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடங்கள்ல LED ஸ்கிரீன்லாம் போட்டு இந்த மாதிரி விளம்பரத்தை எல்லாமே கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுதான் கள விளம்பர பிரிவு. அடுத்து வந்து பொருட்காட்சி பிரிவுன்னு பிரிவு இருக்குது. இது என்னன்னு பார்த்தோம்னா, அரசு பொருட்காட்சிகள் ஒவ்வொரு ஊரில் நடக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பொருட்காட்சிக்கு வருகின்ற மக்களை பயன்படுத்தி அந்த மக்கள்கிட்ட அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போறது. சரிங்களா? இதுதான் வந்து பொருட்காட்சி பிரிவு. அடுத்து தமிழரசு இதழ் பிரிவுன்னு பிரிவு இருக்குது. இந்த பிரிவினுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா, அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே அது தொகுத்து ஒரு இதழா வந்து வெளியிடுவாங்க. அது மாதம் ஒரு முறை அந்த இதழ் வந்து வரும். அதுதான் தமிழரசு இதழ் பிரிவு, இந்த மாதிரி பிரிவு. சரிங்களா? இந்த மாதிரி இத்தனை பிரிவுகளை உள்ளடக்கியதான் DIPR என்று சொல்லப்படுகின்ற அந்த டிபார்ட்மெண்ட். சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல கடந்த 56 வருடங்களாக செய்யாத ஒரு விடயத்தை நம்ம தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் செய்திருக்கின்றார். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் சொன்னேன் தெரியுமா, இதுல வந்து போட்டோகிராஃபருக்கான வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குது. போட்டோகிராஃபருக்கான வேலை வாய்ப்புகள். சோ இந்த போட்டோகிராஃபருக்கான வேலை வாய்ப்புகள் என்பது கடந்த 56 வருடங்களாக இதுவரைக்கும் அது வந்து செலக்ட் பண்ணது கிடையவே கிடையாது.
ஆண்ட கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனக்கு தேவையான ஆட்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ரெஃபர் பண்ணி அவங்களே நியமனம் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா 56 வருடங்கள் கழித்து நேற்றைய தினத்துல ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. அது என்னன்னு பார்த்தோம்னா DIPRல போட்டோகிராஃபராக பணிபுரிவதற்கு விருப்பமுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம், இணையதளத்துல விண்ணப்பிக்கலாம், வருகின்ற ஜூன் 25 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்கின்றார்கள். ஆனா இது நாள் வரைக்கும் கடந்த 56 வருடங்களாக இது போன்ற அறிவிப்புகள் வெளிவந்தது கிடையாது. ஆண்ட கட்சிகள் தனக்கு தேவையான ஆட்களை மட்டும் அவங்களே நியமனம் பண்ணிக்கிடுவாங்க. இந்த மாதிரிதான் ஒரு நடைமுறை இத்தனை ஆண்டு காலமாக இருந்திருக்குது. அப்ப இந்த வரைமுறைகள் எல்லாத்தையுமே உடைச்சு நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு, வா எல்லாரும் வா, அந்த இடத்துல வந்து ஆளுங்கட்சியினுடைய ஆட்கள் மட்டும் தான் பணிபுரியணுமா, உனக்கு குவாலிபிகேஷன் இருக்குதா, வா நீ நியமனம், நீ வந்து விண்ணப்பம் பண்ணு, நாங்க செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் ஃபோரம்ல செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. 56 வருடங்களாக இல்லாத நடைமுறைகளை உடைத்து இவங்க புது வகையான நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமா தனக்கு தேவையான ஆட்கள் மட்டும் வச்சுக்கிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நடைமுறையை உடைச்சு தமிழக வெற்றி கழகம் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். உள்ளபடியே வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க பாசிபிள் இல்லாத பல விடயங்களை பாசிபிளா ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஒரு பேட்டர்ன் வந்து வச்சிருந்தாங்க. அதாவது இதுதான் சமூக நீதி, இது இப்படிதான் இருக்கும், தமிழ்நாட்டு அரசாங்கம் இப்படிதான் போகணும், இப்படிதான் நம்ம வேற வழி கிடையாது செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை கொண்ட ஒரு தோழர் அவர்கிட்ட நான் பேசுறப்ப நான் சொன்னேன், என்னங்க நீங்க RSSல பயிற்சி பெற்ற இவர் KK செல்வகுமார் அவர்கள்லாம் சீட்டு கொடுத்துருக்கிறீங்க, அதெல்லாம் நல்லாவா இருக்கு, உங்களுடைய கொள்கைக்கு வந்து ஏத்துக்கிறோமா, கருணாஸ் அவர்கள்லாம் சீட்டு கொடுத்துறீங்க, அவர்லாம் எப்பேற்பட்ட ஒரு ஜாதி வரியர், ஜாதியை ஓப்பனா பேசக்கூடிய நபர், அவருக்கெல்லாம் சீட்டு கொடுத்துறீங்க, என்னப்பா பண்றது, இதுதான் நடைமுறை, நம்ம மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து தேர்தலை சந்திச்சு ஆகணும், வேற வழி கிடையாதுப்பா, இதான் கலை யதார்த்தம் அப்படின்ற மாதிரி எனக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நாங்க அப்ப எதுக்கு நீங்க பெரியார் கொள்கையை தூக்கி பிடிக்கிறீங்க, எதுக்கு திமுக அண்ணா கொள்கையை தூக்கி பிடிக்கிறாங்க, என்னத்துக்கு நீங்க பார்ப்பனிய எதிர்ப்புன்னு சொல்லிக்கிறீங்க, சாதி எதிர்ப்புன்னு சொல்லிக்கிறீங்க, சனாதன எதிர்ப்புன்னு சொல்லிக்கிறீங்க, எதுக்கு இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க இந்த மாதிரி வந்து ஜாதி ஐடியாலஜி கொண்ட நபரை நீங்க வந்து சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவர் இப்படி சொன்னாரு, இல்லங்க இதுக்குள்ளப்பா இதெல்லாம் வந்து ஒரு கலை யதார்த்தம்ப்பா, வேற வழி கிடையாதுப்பா, இப்படிதான் பண்ணியாகணும். ஆனா இந்த நடைமுறைகள் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிருக்கிறாரு. மக்கள் ஜாதி பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டுல இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் கிடையாது, விஜய் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒற்றை முகத்திற்காக மட்டுமே ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி நிலையை மாற்றி அமைத்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். சோ பாசிபிள் இல்லாத விடயங்களையும் கூட பாசிபிள் ஆக்கி இருக்கின்றார். பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நிலை இருந்துச்சு, அதையும் கூட உடைச்சு பணம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட நல்லாட்சி தருவோம் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட விதைச்சோம் அப்படின்னா அவங்க வாக்களிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். பாசிபிள் இல்லாத விடயங்களை பாசிபிள் ஆக்கியிருக்காரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தர முடியாது, அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரவே வராது அப்படின்ற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களும் கூட ஒரு ஆங்கில பத்திரிகை பேட்டி அளித்தாரு, ஒரு டிவி நிகழ்ச்சியில பேட்டி அளித்தாரு. ஆனா பாசிபிள் இல்லாத விடயங்களை கூட பாசிபிள் ஆக்க முடியும், நான் அதிகாரத்துல பங்கு தாரேன் பாரு அப்படின்ற மாதிரி தந்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். இல்லப்பா பட்டியலின மக்களுக்கு வந்து 4 அமைச்சர் பதவி தான் தர முடியும், நாங்க 4 கொடுத்த எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி உருட்டிக்கு இருந்தாங்க. நீ என்ன 4 கொடுக்குற, நான் உன்னை விட இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கொடுத்து 8ஆ மாத்திரம் பாருன்னு சொல்லி மாத்தி காட்டி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள். சோ பாசிபிள் இல்லாத விடயங்களை பாசிபிள் ஆக்கியிருக்காரு. சோ அந்த வரிசையில 56 வருடங்களாக போட்டோகிராஃபர் பணிக்கு அவங்க தேர்வாணையத்தின் மூலமாக அறிவிப்புகள் வெளியிடவே இல்லை. ஆனா அந்த நிலையை மாற்றி அமைத்து வருகின்ற ஜூன் 25 வரைக்கும் இணையதளத்துல போட்டோகிராஃபர் பணிக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம், DIPRல நீங்க வேலை வாய்ப்புகள் மூலமாக உள்ள வரலாம் என்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். சோ பாசிபிள் இல்லாத விடயங்கள் பல விடயங்களை பாசிபிள் ஆக்கி காட்டியிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். உள்ளபடி இது போன்று பல்வேறு வகையான மாற்றங்களை நிகழ்த்த உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.